Hello friends, welcome to Drone Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन அனலைஸ் தான் பார்க்க போறோம். முக்கியமா இருக்கிற ஜிகே டாபிக் ஃபுல்லாவே அனலைஸ் பண்ண போறோம். பாருங்க 2022 2023 ல கேட்கப்பட்ட கேள்விகள் மட்டும் தான் இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த கேள்விகள் எங்க கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, ஃபியூச்சர்ல எப்படி கேட்பாங்க. பாருங்க மூணு ஆப்ஷன்ல எடுத்துட்டு வரேன். எங்க, எப்படி, ஃபியூச்சர்ல. சரி, நாலாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். அதுதான் உங்க எக்ஸாமோட ட்ரிக்ஸ். ஓகேங்களா? எலிமினேஷன் மெத்தட். சார் ஒரு क्वेश्चन எனக்கு தெரியுது, இது எப்படி எலிமினேஷன் பண்ணி அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நாலு மெத்தட்லயும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட போறேன். அது மட்டும் இல்லாம இந்த क्वेश्चन நம்ம படிச்ச டாபிக்ல இருந்து தான் வந்திருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போ இந்த எந்த லெசன்ல இருக்கு, எந்த பேஜ்ல இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஐஎன்எம்ல இந்த ஃபர்ஸ்ட் 2023 ல நடந்த ஜேஎஸ்ஓ எக்ஸாம்ல நடந்த ஐஎன்எம் क्वेश्चन தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? பாருங்க, கீழ்காண்பவைகளில் கட்டபொம்மனை பற்றிய தகவல்களில் எவை சரியானவை? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார். செகண்ட் ஆப்ஷன், கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். தேர்ட் ஆப்ஷன், இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார். ஃபோர்த் ஆப்ஷன், இவர் வேலு நாச்சியாரின் சகோதரர் ஆவார். ஓகேங்களா? இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் எங்கெங்கெல்லாம் புக்கில் கேட்டிருக்காங்கன்றது பார்ப்போம். இது பாருங்கள், இது 10th புக்கில் முக்கியமாக 6th லெசனில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள்ன்ற ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் அப்படியே லைன் பை லைனாக அப்படியே எடுத்து கொஷினாக கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஜாக்சனோட மோதல் ஏற்படுது கட்டபொம்மனுக்கு. அங்கே தான் ஒரு கொஷின் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1798 ஆண்டு ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் தன்னை வந்து சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு அவர் ஆணையை பிறப்பித்தார். இங்கே முடிச்சு பாருங்கள். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் சந்திக்குமாறு ஆணையை பிறப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்சன் துரை. அப்போ ஃபஸ்ட்டு கொஷனுக்கான ஆன்சர்ஸ் இந்த 10th புக்கில் இங்கே இருக்குது அப்படின்னு தெரியுது. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மனை ஆங்கிலேயர்கள் தான் தூக்கிலிட்டாங்க. அதுவும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரெண்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் பானர் மேன் சொல்லுவாங்க, பேனர் மேன். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை என்ற பேரில் ஒரு கேலிக்கூத்தை நடத்தி அக்டோபர் 16 கயத்தாறு என்னும் இடத்துல என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா தூக்கில் போட்டுருவாங்க. சரிங்களா? இதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் பாருங்கள். இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார். களக்காடு போருக்கும் இவருக்கு சம்மந்தம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா கிடையாது. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த களக்காடு போரில் வந்து பார்த்திங்கன்னா பூலித்தேவருக்கும் மாபுஸ் கானுக்கும் நடுவில் தான் நடக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போது களக்காடு போரில் யார் ஜெயிப்பார்? புலித்தேவர் ஜெயிச்சிருவார். புலித்தேவர் ஜெயிச்சதால் மாபுஸ் கான் தோற்கடிக்கப்படுவார். இதுதான் பெருசாக சொல்லுவாங்க. இது ஸ்டோரி பேசிஸில் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து, இவர் வேலு நாச்சியாரின் சகோதரர் ஆவார். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஆப்ஷன் இங்கேயே பாருங்களேன். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆப்ஷன் 3 தூக்கிடுங்க. சரிங்க, பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ரைட். அப்போ டி ஆன்சர் ரைட்டு. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். இது வந்து நம்ம புக்கில் இருந்து இன்ஃபர்மேஷன். சரிங்களா? சார் எப்படி சார் ஃப்யூச்சரில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃப்யூச்சரில் எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வச்சு கொஷின் கேட்க பாருங்கள். எவ்வளோ புக்கோட வந்து கட்ட சொன்னாங்க, ஓகேங்களா, எப்போ போய் சந்திச்சார் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது, இவர் வெளியே வரும்போது யாரை கொண்டுட்டு வந்தார் அப்படின்ற விஷயமும் இருக்குது. அந்த கொஷின்ஸும் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இதில் பாருங்கள், தூக்கிலிடப்படுறதில்ல. இந்த இடத்துல கயத்தாரில் யார் தூக்கிலப்பட்டாங்க? கட்டபொம்மனை தூக்கில் போட்டுருவாங்க. ஆனால் இந்த இடத்துல நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியத்தை செப்டம்பர் 13 தூக்கில் போடுவாங்க. இந்த கொஷின் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஃப்யூச்சர் கொஷின்ஸில். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகேங்க, ஃபியூச்சர் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. சார் எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வந்து ரொம்ப பிளாங்காக இருக்குது, நான் எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இதுதான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சிவில்ஸில் எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். தெரிஞ்சதை விட தெரியாததை தான் கொஞ்சம் ஈஸியாக எலிமினேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், எனக்கு வந்து ஒன்று சரியாக இருக்கும், இல்லை தப்பாக இருக்கும். இதுதான் நமக்கு தேவை. பாருங்கள், இவர் வேலு நாச்சியாரின் சகோதரர் இல்லை. கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரியுமா? வேலு நாச்சியாரின் சகோதரர் இல்லைன்றது உங்களுக்கு தெளிவாகிடுது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணுங்களேன். ஃபோர்த் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தூக்குங்க. ஃபோர்த் இது இல்லை. அப்போ ஏ அண்டு சி ரெண்டுமே எலிமினேஷன் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது 2 தான். அப்போ பாருங்கள், யோசித்து பார்த்தா நமக்கு 1 and 2 ரைட்டுன்னு தெரியுது. ஓகேங்களா? இது தப்பு தெரியுது. 1 and 2 என்ன தெரியுது? ரைட்டுன்னு தெரியுது. அப்போ நமக்கு இருக்கிறது 1 and 2 ஆன்சர் தான் கரெக்டுன்னு தெரியுது. ஓகேங்களா? அப்போ இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? தேர்ட் ஆப்ஷன் படிச்சிருந்தால் மட்டும் ஈஸியாக போட்டுடலாம். பட் ஆனால் இது எலிமினேஷன் பண்ணுச்சுன்னா ஃபோர்த் ஆப்ஷன் தூக்கிட்டுனா உங்களுக்கு பி அண்ட் டி நிற்கும். கண்டிப்பாக நீங்கள் டியை போடலாம். சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல பாருங்கள், ஈஸியாக கொடுத்துருக்காங்க. களக்காடு போருக்கும் இவருக்கு சம்மந்தம் இல்லைன்றது தெளிவாகிடும். சரிங்களா? ஓகேங்க, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.